அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாட பாதையில் சில நிமிடங்களை ஒதுக்குங்க. அல்லாட அல் குர்ஆன் வசனத்தில் ஒரு 2 வசனத்தை கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, நபியே உமக்கு நாம் தெளிவானது ஒரு வெற்றியை வழங்கிவிட்டோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிட்டு பாருங்க, லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வமா தஅக்கர, நீங்க முன்னால செஞ்ச பாவங்களையும் இதுக்கு பிறகு செய்ய போற பாவங்களையும் மன்னிப்பதற்காக அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு வயுத்திம்ம நிஅமத்தஹு அலைக்க, உங்கள் மீது அல்லாஹ் இவ்வளவு காலமும் செஞ்சிருக்கிறான அருள்கள் அதை பூரணப்படுத்துவதற்கும், வயஹ்தியக சிராத்தம் முஸ்தகீமா, நேரான வழியின் பக்கம் உம்மை வழிநடத்துவதற்கும் நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம், இப்படி தெளிவானது ஒரு வெற்றியை தந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றான். இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த வசனம் எந்த சந்தர்ப்பத்தில் நடந்துச்சு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்ரா போகிற மாதிரி கனவு காண்றாங்க. எனவே சஹாபாக்கள் எல்லாம் அழைச்சி எடுத்துட்டு அவங்க மக்காவுக்கு போகிறாங்க. போகிற டைமில் காஃபிர்கள் இடைமறித்து நாங்கள் விட மாட்டோம் அப்படி சொன்னாங்க. அதுக்கு பிறகு ஒரு ஒப்பந்தம் நடந்தது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த ஒப்பந்தத்தில் காஃபிர்கள்ட அந்த நிபந்தனைகள் மிச்சம் அநீதியாக இருந்துச்சு. மதீனாவிலிருந்து ஒருவர் வந்தா நாங்கள் திருப்பி அனுப்ப மாட்டோம், மக்காவிலிருந்து ஒருவர் மதீனாவுக்கு வந்தா நீங்க என்ன செஞ்சிடணும், திருப்பி அனுப்பிடணும். இப்படி நிறைய அநியாயமான ரூல்ஸ் நிபந்தனைகள் இருந்துச்சு. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்ட கட்டளையின் பேர்ல அதை ஏற்றுக்கொண்டாங்க. அப்படி ஏற்றுக்கொண்டதை சஹாபாக்களால கூட பொறுக்க முடியல. ஏன்னா தங்களோட ஊர் அது, அடுத்து கௌபா அவங்களுக்கு சொந்தமானது இல்லை, அது பொதுவானது. அவ்வளோ தூரம் இருந்து வந்திக்கிறாங்க, எத்தனை நாட்களை செலவழிச்சிக்கிறாங்க, பக்கத்தில் இருக்குது, போனால் உம்ரா செஞ்சுட்டு வந்துடலாம். இந்த இடத்துல தடுத்தது மட்டும் இல்லாமல் இவ்வளோ அநியாயமான ஒப்பந்தத்தை போடுறாங்களே, ஆனால் அதை ரசூலில் ஏற்றுக்கொள்றாங்களே அப்படின்ட்டு அவங்களால ஜீரணிக்க முடியலை. உமர் அலி கூட யார ரசூலில் நாங்கள் உண்மையில தானே இருக்கிறோம், நாங்கள் ஏன் இப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க. எந்த அளவுக்குண்டா நபி அவங்க ஒப்பந்தம்லாம் முடிச்சுட்டு சொல்றாங்க, நீங்க தலையை மடிச்சுட்டு உங்களோட குர்பானிகள் எல்லாம் இங்கே அறுத்துருங்க. எந்த சஹாபாக்களும் செய்யல. அதுக்கு பிறகு நபி அவங்க வீட்டுக்குள்ள வராங்க. அவங்களோட மனைவி தான் உம்மு சலமா ரலின்னு நினைக்கிறேன், நீங்க ஃபெஸ்ட்டுக்கு அதை செய்யுங்க, அவங்க செய்வாங்க, ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. நபி அவங்க அப்படி செஞ்சோடனே சஹாபாக்கள் பொருள் செய்ய வராங்க. அதுக்கு பிறகுதான் இந்த வசனம் இறங்குது. அல்லாஹ் சொல்றான், நபியே உமக்கு நாங்கள் தெளிவானது ஒரு வெற்றியை தந்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதை ஏன்னு சொன்னா உங்களோட முன்பின் அவங்கள மன்னிக்கிறதுக்கு, இன்னும் அருள்களை பூர்ணப்படுத்துறதுக்கு, நேரான வழியை காட்டுறதுக்கு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதோட தான் உமர் அலி அவங்களுக்கு எல்லாம் நாம செஞ்ச பிழை விளங்குது. இது வெற்றியை யார சொல்லலாம் அப்படின்ட்டு அவங்க கேட்டாங்க. நபி அவங்க சொன்னாங்க, இது வெற்றி தான் அப்படின்னு சொல்லி. அப்ப கொஞ்சம் இதை யோசிச்சு பாருங்க. நம்மளோட லைஃப்ல இதை மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வரும். நம்மளோட ஆசைகள், மக்கள் என்ன சொல்லுவாங்க, இது ஒரு பக்கம் வந்து நிற்கும். அதே நேரம் அல்லாஹ் சொன்னது அப்படிங்கிற ஒரு விஷயம் நிற்கும். இந்த நேரத்துல யார் தண்ட ஆசைகள், மக்கள் என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் தூக்கி ஒரு புறம் வச்சுட்டு அல்லாஹ் சொல்றானா அதுல ஒரு நலவு இருக்கின்ற அதை தேர்ந்தெடுக்கிறாங்களோ, நிச்சயமாக அதுல என்ன இருக்கும், ஒரு நலவு இருக்கும், அதுல ஒரு வெற்றி இருக்கும். அதைத்தான் அல்லாஹ் சோதிக்கிறான். நல்லடியார்களாக இருந்தா நிச்சயம் இப்படியான ஒரு சோதனை வரும். பாருங்க, அந்த ஹுதைபியா ஒப்பந்தத்தின் மூலமாகத்தான் நபி அவங்க அந்த மக்காவை பிற்காலத்தில் வெற்றி கொண்டாங்க. அந்த வெற்றி கொள்றதுக்கு காரணம் அமைஞ்சது இந்த ஒப்பந்தம் தான். ஆனா வெற்றி கொள்றதுக்கு முதலே அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறங்கிட்டான். இது ஒரு அற்புதமான வசனம். அந்த வசனம் இறங்கினதுக்கு பிறகு மக்கா வெற்றி கொள்ளப்படாமல் இருந்திருந்தா இஸ்லாமே பொய்யாயிருக்கும். ஆனா அல்லாஹ் தஆலா மக்காட வெற்றியை கொடுத்தான். இது இஸ்லாம் உண்மைங்கிறதுக்கு ஒரு ஆதாரமாக அமையுது. அதே நேரம் இதுல தெரிஞ்சு கொள்ற விஷயம் என்னண்டா, சில நேரங்கள்ல பொருளாதார கஷ்டத்துல இருப்போம். அப்ப வட்டிக்கு காசு தர ஆக்கள் ரெடியா இருப்பாங்க. அல்லது எங்கட நகைகளை, எங்க வீடுகளை அடமானம் வச்சு வட்டிக்கு காசு எடுக்கிறதுக்கு எத்தனை பேங்குகள் இருக்குது. எல்லாம் இருந்தும் பிரச்சனை இல்லை, நான் ஹலாலான முறையில் தான் செய்ய போறேன், கொஞ்ச காலம் கஷ்டமா இருந்தாலும் நான் அல்லாஹ் சொன்ன மாதிரி செய்ய போறேன்னு நினைச்சு பாருங்க. சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாம் உனக்கு வாழ தெரியாது, இந்த காலத்துல இதெல்லாம் பாக்குறதா, 100% நல்லா வாழ இயலாது, பல கதைகள் வரும். இருந்தாலும் அல்லாஹ் சொன்னதை செஞ்சு பாருங்க. இதே மாதிரி அல்லாஹ் அவங்களோட லைஃப்ல ஒரு வெற்றியை தருவான். அவசரத்துல இல்லாட்டியும் ஒரு நாள் கிடைக்கும். அந்த நேரத்துல யாரெல்லாம் அப்படி இப்படி சொன்னாங்களோ அவங்க எல்லாரும் அதை உணர்ந்து கொள்வாங்க. பாருங்க, இந்த காரூண்ட சம்பவத்துல கூட மக்கள் எல்லாரும் எங்களுக்கும் காரூண்ட மாதிரி செல்வம் இருக்கக்கூடாதான்னு சொன்னாங்க. நல்ல மக்கள் சொன்னாங்க, ஏன் இப்படி சொல்றீங்க, மறுமையிட நன்மை தான் சிறந்தது, இதெல்லாம் பெரிய ஒரு விஷயம் இல்லைன்னு. கடைசியாக காரூன் அல்ல நிலத்துக்கு இழுத்ததுக்கு பிறகு நல்ல வேலை, அல்லா எங்களை காப்பாத்திட்டான் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. அப்ப அதே மாதிரி தான் எங்கள்கிட்ட லைஃப்ல இப்போ சம்டைம் ஒரு யூனிவர்சிட்டி எங்களுக்கு கிடைக்கும், அங்கே போய் படிக்கிற பிரச்சனை இல்லை. ஆனால் நான் வந்து பலவீனமானவன்,
அங்கே போய் மார்க்கத்தை பின்பற்றுற கஷ்டம், அங்கே வந்து ஆண் பெண் கலப்பிரிக்குது, இதனால் நான் தவறிடுவோம், நீங்கள் பயந்து இல்லை நான் போகலை அப்படின்னு முடிவெடுங்க. ஊர் எல்லாம் உங்களை பைத்தியம், முட்டாள் எல்லா வார்த்தைகளாலையும் சொல்லுவாங்க. இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக நீங்கள் ஒரு முடிவெடுக்கிறீங்களா, அல்லாஹ் என்ன செய்வான், அதில் வெற்றியை தருவான். நபி அவங்க சொன்னா, யார் அல்லாஹ்வுக்காக ஒன்றை விடுறாரோ அதை விட சிறந்ததை அல்லாஹ் கொடுப்பான்னு சொன்னாங்க. எனவே இந்த வசனத்துல எங்களுக்கு விளங்குறது, இந்த லைஃப்ல அல்லாஹ்வுக்காக ஒரு முடிவெடுக்கும் போது சுத்தி இருக்கிறவங்களோட விமர்சனங்கள் வரும். சஹாபாக்கள் கூட அப்படி சொன்னாங்கன்னா, நம்ம கூட இருக்கிற மக்கள் சம்டைம் நல்லவங்களா இருக்கலாம், இருந்தும் அதை விமர்சிப்பாங்க, அதை பிளண்டு சொல்லுவாங்க. ஆனா நீங்க குர்ஆன் சுன்னாஹ் நீங்க செயற்படுறீங்க, அல்லாஹ் தஆலா இதைத்தான் விரும்புறான 100% தெரியும்னு சொன்னா அந்த முடிவெடுங்க, அதுல வெற்றி அல்லாஹ் உங்களுக்கு தருவான். இங்க பாருங்க, நபி அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்தது என்ன, உங்களுக்கு முன்பின் பாவங்கள் நான் மன்னிக்கிறேன்னு சொல்றோம். அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அவங்களை பொருந்தி கொள்றான். அதை வந்து கபூல் செஞ்சு பெரியதொரு விஷயத்தை கொடுக்குறான்டா, அதுக்கு நபி அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு, மக்களை விமர்சனத்தை விட்டுட்டு அல்லாஹ் சொன்னதை செஞ்சதுதான். எனவே அன்பான சகோதர சகோதரிகளே, நாங்களும் இப்படியான விஷயங்கள்ல அல்லாஹ் சொல்றதை நாங்கள் செய்வோம்.